ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான டேஸ்ட்டான முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம், செம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, அது கூடவே வந்து புதினா கொத்தமல்லியும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். மிளகு வந்து ஒரு 5 மிளகு மட்டும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வணக்கி விடுங்க. இது கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வணக்கி விடுங்க. இது கூடவே வந்து ஒரு 5 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்து வரணுன்னா கூடவே உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த முருங்கைத்தலை பேஸ்ட்டு, அந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து சின்ன டம்ளரில் தான் அரிசி எடுத்திருந்தேன். அதே டம்ளரில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த முருங்கைக்கீரை வந்து பிள்ளைங்க வந்து கீரையாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி அரைச்சி பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்றாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் இனிமேல் முருங்கைக்கீரை வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துட்டு குக்கரை வந்து மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா முருங்கைக்கீரை பிரியாணி வந்து டேஸ்ட்டாக ஹெம்மியாக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.